வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த டேல அதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, ட்ரிபிள் ஹெச் மேலே ஃபேன்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு வந்து கடுப்பாக இருக்காங்க. அதுக்கு மெயினான ரீசன் யார் அண்ட் பிராக் லெஸ்னர் டீசர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பெரிய அப்படி தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ ட்ரிபிள் ஹெச் எடுக்கிறது குட் டிஷனா பேட் டிஷனா, அவர் வந்து நல்லா தான் கொண்டு போகிறாரா இல்லை WWE அழிவு கொண்டு போகிறாரா அப்படின்னு உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சேம் எனக்கும் இந்த டவுட் வந்து நிறைய ஆச்சு. நான் நிறைய இடத்துல தேடினேன். என்னன்னா பிரான் ஸ்ட்ரோமன் எதுக்காக WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு சரியான காரணம் கிடையாது. டேலண்ட் இல்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பொதுவாக தான் சொல்லியிருந்தாங்க. கூட பிரான் ஸ்ட்ரோமனை மென்ஷன் பண்ணி சொல்லலை. அது சரியான காரணம் கிடையாது. நானும் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சரியான காரணம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த காரணம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க காரணமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த சைடு ஃபுல்லாக WWE தப்பு மட்டும்தான். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ WWE இருக்க ஹைபைட் சேலரியில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன். அந்த பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த WWE அந்தளவுக்கு வந்து ஸ்டோர் லைன் பண்ணலை. ஸோ அந்த காசு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணலையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE பிரான் ஸ்ட்ரோமனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன, பிரான் ஸ்ட்ரோமனை காரணம் WWE தான் காரணம். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2018, 16 இந்த டைம்லலாம் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு சரியான ஈக்குவல் ஆப்போனன்ட் இருந்தாங்க. பிரான் ஸ்ட்ரோமனை மான்ஸ்டர் லெவலில் வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் இப்போயுமே அவருக்கு வயசானாலும் ஆனால் அந்தளவுக்கு வந்து மான்ஸ்டர் லெவலில் தான் இருந்தார். WWE பண்ண விஷயம் என்ன தெரியுமா, கார்மலை கூட போய் 3 டைம் மேட்ச் பண்ணுறது அண்ட் அதாவது சின்ன சின்ன சூப்பர் ஸ்டார் கிட்ட தோக்குறது, இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க WWE. உண்மையிலே பிரான் ஸ்ட்ரோமன் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக ஓல்ட் ரெஸ்லிங் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் வேஸ்ட் பண்ணது WWE ஒஸ்டான எடிஷனு. அண்ட் இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்கோட்டா கை ஃபேன்ஸும் அதிகம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உமன் டிவிஷனில் இப்போ ரிலீஸ் பண்ணதில் டக்கோட்டா கை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்களை தூக்குனது வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை WWE அப்படின்ட்டு. அதுக்கு மெயினான ரீசன் அவங்க இப்போதைக்கு என்ன காரணம் தெரியல. ஆனால் அவங்க டேலண்ட் எல்லாம் சூப்பர் ஸ்டார் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அண்ட் தெளிவாக காரணம் கிடைக்கல. ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா AEWக்கு போகிறதா ஒரு ரூமர்ஸ் வந்துருக்கு. மேபி சான்ஸ் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா AEW தன டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு. நெக்ஸ்ட் தரமான அப்டேட், பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர். இந்த அப்டேட் நிறையா வாட்டி நம்ம வந்து கேட்டிருப்போம், நிறையா வாட்டி என்னோட சேனல்லேயே நான் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வருவாரான்னு தெரியல. இப்போதைக்கு வந்து அப்டேட் போது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ கடந்த வாரங்களாகவே அவரோட பேக்லாஸ் மேட்ச் சரி, அவரோட எல்லா மேட்சுமே, அதாவது இன்க்ளூடிங் சம்மர் ஸ்லாம், ரோமன் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச், எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரிலேட்டாகவே அப்லோட் பண்ணிக்கிருக்காங்க இந்த வீக்காகவே. அப்போ அதை நம்ம பார்த்ததுக்கப்புறமா ரெசல்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் டீஸ் பண்ணுறாங்க, இந்த பேக்லாஷில் பிராக் லெஸ்னர் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸோட டிமாண்ட் வந்து பிராக் லெஸ்னர் தான். ஆனால் வின்ஸ் எப்போ கம்பெனி விட்டு போனாரோ அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னருக்கு WWE வரதே விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா சைடு நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் இருந்தாலும் அது உண்மை கிடையாது. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வருவார். ஆனால் அவருக்கு சரியாக வந்து வந்தாலும் சரியாக ஆப்போனட் வந்து கொடுக்க மாட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் இருந்தாலும் இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டைமில் தான் வருவாருன்னு அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சம்மர் ஸ்லாம் டிமாண்டே அவர் தான் இருக்கார். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் லெஸ்னர் வருவான்றது ஒரு கட்டுக்கதை தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் அப்படி வந்தால் ஒருத்தர் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு இந்த பேட் மேக்கஃபி வர்சஸ் குந்தருக்கான ஸ்டோர் லைன் இருக்குல்ல, இந்த ஸ்டோர் லைனில் எதுக்கு அந்த பேட் மேக்கஃபியை சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். இப்போதைக்கு என்னன்னா மெயின் ஜேம்ஸோட சப்மிஷனில் தோத்துருக்காரு. ஸோ குந்தர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க கோல்ட்பர்க்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போதைக்கு குந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான ஸ்டோர் லைன் நடக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஒரு வேளை பேக் லெஸ்னருக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோறேனே, குந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான ஸ்டோர் லைனை பார்ப்போம். அப்படி வரலைன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குந்தரை ஸ்ட்ராங்காக காட்ட போகிறாங்க. அதனால தான் மெயினாக ரீசன் என்னன்னா, இப்போ சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்சும் அண்ட் கிரவுன் ஜூஸில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பில் கோல்ட்பர்க் வந்து பண்ண போகிறாரு. ஆல்மோஸ்ட் பேட் பெல்ல நம்ம பார்த்த மாதிரி குந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்கான ஸ்டோர் லைன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே. இப்போதைக்கு பேட் மேக்கஃபி எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேட் மேக்கஃபி வச்சு நம்ம ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோர் லைன் வந்து பார்க்க போகிறோம். குந்தர் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டார்ச்சர் பண்ணி அடிக்க போகிறாரு, அதை நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி குந்தர்லாம் தோக்கடிக்க மாட்டாங்க. குந்தர் இவர் வந்து சாவடிக்கிறதுனா பார்ப்போம், சும்மா தான் சொன்னேன். அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு குந்தரோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் மேபி கோல்ட்பர்க்கோட இருக்கலாம். மேபி வந்து அவர் பேக் கிளாஸில் வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் WWE வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் ஈவென்ட் நடத்த போகிறத அக்டோபர் 17 அண்ட் அக்டோபர் 10 ஸ்மாக் டவுனையும் அக்டோபர் 13 ராவையும் வந்து வாங்கிட்டாங்க. சரி, இப்போதைக்கு எதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிபிள் ஹெச் மேலே அந்தளவுக்கு வந்து கடுப்பாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு கொஸ்டின் கேட்டல, ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோர் லைன் வந்து குட்டாக பண்ணுறாரு, பேடாக பண்ணுறாரு, அவர்கிட்ட என்ன வந்து நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்க, என்ன கெட்ட விஷயம் பார்த்தீங்க அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE ஒரு சில வந்து தப்பாக புரிஞ்சுட்டேன்னு தெரியல, நானும் அதை லேர்ன் பண்ணி
பார்த்துட்டேன். அண்ட் எல்லாரும் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிகேஓ தான் இந்த வந்து ரூல் பண்ணுறாங்கன்னு. ஸோ ரெஸ்லிங் நண்பாவே இதான் சொல்லியிருந்தா அது உண்மை தான். டிகேஓ பேசிக்கிட்டு தான் இப்போ WWE ஆடுது. டிகேஓட மொத்த டார்கெட் என்ன தெரியுமா? பணம் பணம் பணம், இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு WWE வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட், அவங்கள பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ரெஸ்லிங், அதாவது மொத்த மணி அள்ளிட்டு போகிறதுக்கு தான் இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா WWE எப்போ டிகேஓ கூட ஜாயின் பண்ணாங்களோ, ஸோ UFC வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அண்ட் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்போல்லாம் வந்து காசு எடுக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர் கூட பேசுகிறதுக்கு இவ்வளோ காசு, ரெஸ்லர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ காசு, அவங்க நாட்டு காசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இதெல்லாம் கட்டியும் அப்படி அங்கே இருக்கிற மக்கள் வந்து போய் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதெல்லாம் அவங்களோட என்ஜாய்மெண்ட். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகேஓ இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை சூப்பர் ஸ்டார் இல்லாமல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகேஓட முடிவு தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போகுது. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு WWE எடுக்கிற முடிவு சரி, ஸ்டோர் லைன் சரி, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிகேஓட கண்ட்ரோல் தான். அதில் டிகேஓ மெம்பராக இருக்க ராக் தான் மேபி வந்து அவரும் ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் இன்னும் சொல்ல வந்தேன். அண்ட் ராக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவார்னு நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ராக் வந்து இப்போ டிகேஓ மெம்பரில் இருக்கார். ராக் வந்து எப்போ வந்து டிக்கெட் செல்லிங் வந்து கம்மியாகுதோ அவர் வந்து மணி ஏற்றி கொடுக்கறதுக்கு தான் வருவாருன்னு ஆல்மோஸ்ட் அது வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ராக் வந்து இந்த இயர் வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் டீட்டெயில் அதை பற்றி பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் மேலே எதுக்காக கடுப்பாக இருக்காங்கன்னா, அடுத்தடுத்த விஷயத்தை அந்த டிகேஓ மெம்பர் எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஃபேன் சைட்லேருந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, நெக்ஸ்ட் வாய்ஸ்மேன் பால் ஹேமன் அண்ட் சோலோ சிக்கோவா. இப்போதைக்கு சோலோ சிக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 40க்கு அப்புறமா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு தலைவன் தான் டாப் லெவலில் இருந்தான். எல்லாத்துக்குமே தெரியும் ரெஸ்ல்மேனியா 40லேருந்து சம்மர்ஸ்லாம் வரைக்குமே சோலோ சிக்கோவோட கை தான் அந்தளவுக்கு வந்து உயர்ந்துருந்துச்சு. ஜாக்கப் ஃபட்டு கூட தான் வச்சுட்டு இருந்தார் தவிர, அண்ட் சோலோ சிக்கோவா டாப் லெவலில் இருந்தார் அந்த டைமில். ஸ்மாக் டவுனே ரன் பண்ணி கொண்டு போனார்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு வந்து சோலோ சிக்கோவா ஸ்ட்ராங்காக காமிச்சாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோர் லைனில் பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ ஜாக்கப் ஃபட்டு கூட ஸ்டோர் லைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோர் லைன் இப்போதைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சோலோ சிக்கோவா ஜாக்கப் ஃபட்டுக்கான ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஃபியூச்சரில் இது நடக்க போகுது. அதுக்கான செக்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி WWE தெரியல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஜாக்கப் ஃபட்டு சைடில் வந்து பால் ஹேமனை தான் சோலோ சிக்கோவா நிற்கிறார தவிர, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி நிற்கல. கோட்டு போட்டுட்டு அவரை வந்து அவருக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை அவருக்கு. அவர் வந்து கூட தான் நிற்கிறார தவிர டைட்டில் பிடிச்சிக்கோ விட்டால் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க போல இருக்குது. சோலோ சிக்கோவா WWE ஒஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் கடுப்பு தான் வருது. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை இப்படி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வர ஃபேன்ஸ் எல்லாரும் சோலோ சிக்கோவா பற்றி என்ன நினைப்பாங்க, இவரை பார்த்தாலே காமெடி பீஸ் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஜான்சன் வராரு. ஸோ வந்து கரண்ட் செட்டப் வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9,222 டிக்கெட், அதில் 9,260 டிக்கெட் வித்துருச்சு. இன்னும் வந்து 130 டிக்கெட் மட்டும் தான் வித்துருக்கு. மே 29 நினைக்கிறேன் நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜான்சன் மேட்ச் வந்து பண்ணுவாரா இல்லை செக்மெண்ட் பண்ண போகிறான்னு தெரியல, அது வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் ராக். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து WWEக்கு ஒரு பெரிய அடி விழுதோ, அதாவது சம்மர் ஸ்லாமில் அவங்க எதிர்பார்த்த டிக்கெட் இல்லை, அவங்க எதிர்பார்த்த காசு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ராக்கை கொண்டு வந்து ஜான்சனை கூட செக்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இப்படி தான் லாஸ்ட் ஆனது ரெஸ்ல்மேனியா பண்ணிட்டாங்க. அதை நினச்சாவே உண்மையிலே கடுப்பாகுது. அதை வேறு அன்ரியல்னு ஒரு ஷோ போட்டு இப்படி தான் நாங்கள் பண்ணோன்னு வேறு அதை வேறு வெளியே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. உண்மையிலே அது எதுக்காக பண்ணுறாங்க இந்த இயரு. நான் என்ன நினச்சேன்னா WWE ஒரு டாப் லெவலில் போகுதுன்னு. ஸ்டோர்லைன் வைஸாக ஒரு சில ஸ்டோர்லைன் தான் டாப் லெவல் போகுது தவிர WWE டாப்பில் போகிற மாதிரி தெரியல, டவுன்ஃபால் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட தாட்ஸ் இதெல்லாமே. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்ட்டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video.